பீஸ் ப்ரோ. என்னடா இந்த காசையும் போடுங்க. தலையில என்ன இருக்கு? தலையில மீன் இருக்கு. மீன் இருந்தா நான் வாங்க மாட்டேனா? இருங்க இருங்க. ஒரு நிமிஷம். நீ நான் தப்பா போட்டேன். இருங்களேன். அது மாட்டிக்கிட்ட. நீ நிஜமா தப்பா மாட்டிக்கிட்ட. போட்டேன். நீ ப்ரோ இருங்க ப்ரோ. அது பக்கத்துல உள்ள காஸ்டியூம் போடுறதுக்கு பதிலா இத நான் தெரியாம நீ போட்டேன். மாட்டிக்கிட்ட. நானே இப்பதான் பாக்குறேன். இன்னைக்கு உங்களை அடிக்கின்னு தான் ப்ரோ வந்திருக்கேன். மொத்தமா முடிச்சு விட்டு போலான்னு தான் வந்தேன். 1000 பண்டல் இருந்தாலுமே என்னோட 10 காஸ்டியூம் இல்லாம இருக்கணும் நீங்க. அந்த மாதிரி. ப்ரோ என்ன ப்ரோ? பஜ்ஜகுட்டி, சல்லக்குட்டி ப்ரோ எல்லாத்தையும் விட்டாச்சு கலெக்ஷன் நினைச்சேன் ப்ரோ. வர்சஸ்ல ஜெயிக்க முடியாத காஸ்டியூம் எது அப்படின்னு பார்த்தனா இது ஒண்ணுதான்டா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிஎஸ் கேமிங் சேனல். இதோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நானும் ஹரிஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம். 5 பாயிண்ட் ரொம்ப நேரம் போகும், 10 பாயிண்ட் ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா போகும். யார் ஜெயிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ பார்த்துட்டு போங்க. கூப்பிட்டுருக்கேன், எப்பயும் கூப்பிடாதவன் இப்போ கூப்பிட்டுருக்கேன். என்ன மேட்ரு? அது என்ன மேட்டர்னா 2021 உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ப்ரோ? 2021 நம்ம தான் என்ன அதுல என்ன ஞாபகம் அதான் வச்சுக்கணும்? நம்ம தான். எனக்கு இந்த ப்ளூ கலர் சட்டையும் பேண்ட் மட்டும் தான் வாங்கி கொடுத்து எனக்கு ஒரு அக்கௌண்ட் கொடுத்தீங்க. இப்ப ஆமா. வந்து அப்ப வந்து நூபா இருந்தேன். அதாவது ம். கலெக்ஷன் எல்லாம் இப்ப வந்து இல்லாம. இப்ப வந்து நம்ம வந்து கலெக்ஷன்ல வந்து டாப் லெவல்ல வச்சிருக்கோம். இது அதாவது எப்படா? உங்களுக்கு டஃப் கொடுத்தா டாப் லெவல்னா டாப் லெவல் கிடையாது. ஏன்னா அதை விட எல்லாம் நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஆ. உங்களுக்கு ஈக்குவலா வச்சிருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. So இப்படி ஏன்னா சொல்லி நம்ம நம்மகிட்ட இல்லாத மத்த இப்ப எதுவுமே இல்ல. கமெண்ட் பண்றத தவிர்க்கலாம்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு டப்புனு. டேய். bro, அதுதான் ப்ரோ. சரி. இப்ப அஹ், நான் உங்களுக்கு ஈக்குவலா நான் காஸ்டியூம் வச்சிருக்கேன் ப்ரோ. இப்ப நீங்க வந்து வின் பண்ணி பாருங்க ப்ரோ. ஓகேவா? வாடா. அப் தமிழ்நாட்டுல ஓகேவா? பிறந்த எந்த குழந்தைய கேட்டாலும் தமிழ்நாட்டுல ஆ ரிச்சஸ்ட் கலெக்ஷன் ஐடி யாருதுன்னு கேட்டா பிஎஸ் கேமிங் சொல்லலாம். என்கிட்டே நீ கலெக்ஷன் வர்சஸ் வரியா? சரி ப்ரோ ஆரம்பிச்சிடவா நானு? ஆரம்பிக்கலாம். நான் பிறந்ததுல இருந்தே ரெடிடா. ப்ரோ இருங்க ப்ரோ. உங்களை எப்படி பிறந்தீங்களோ அப்படியே உங்களை உட்கார வைக்கிறேன். இந்த காஸ்டியூம் போடுங்க புஷ்பானா ப்ரோ. ஃப்ளவர் சம்ஜக்கியா? ப்ரோ இருங்களேன். இல்ல நீங்க அப்ப எங்க நாங்க யாரு ப்ரோ? ப்ரோ எமௌண்ட்லாம் உங்களை தூக்கி அடிச்சிருவேன் ப்ரோ. இங்க பாருங்க இந்த காஸ்டியூம் போடுங்க இப்ப. என்ன காஸ்டியூமு? என்ன காஸ்டியூமா? தெரியலையா உங்களுக்கு? ஓ, அப்பயே இதெல்லாம் நான் போட்டே இதுல தான் நீ ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு இந்த பண்டில் காமிக்கிறப்ப நீ அதானே? ஆமா. இந்த காஸ்டியூம்லாம் ஒரு ஆட்ட கூட ஃப்ரீ ஃபயர்ல ரிட்டனே விடல. ப்ரோ அது தேவையில்ல. எனக்கு இந்த கலர் வேணும் ப்ரோ. இந்த கலர் வேணும். இதுதான் டாப் ப்ரோ காஸ்டியூம் தம்பி, அப்படி கிடையாது. அது ப்ரோ இது என்ன ப்ரோ கொடுமையா இருக்கு. ப்ரோ டாப் காஸ்டியூம் கிடையாது. நான் அதே நீ மாதிரி நீங்க வச்சுக்கிறது வச்சிருக்கீங்க நான் போடுவேன். இருக்கிறதுலே படுமட்டமான லோயஸ்ட் லெவலான காஸ்டியூம். இதுதான் அதான் ப்ரோ. டாப் காஸ்டியூம். எல்லா காஸ்டியூம் எடுக்க ப்ரோ முடியுமா? புரியல. எல்லா காஸ்டியூம் எடுக்க முடியுமா? எல்லா காஸ்டியூம் எடுக்க முடியாது. அப்புறம் அதான் உங்களால கடைசி காஸ்டியூம் எடுக்க முடியுமா? கடைசி காஸ்டியூம் நான் நினைச்சா எடுக்க முடியும். ஒன்னால இது எடுத்து வந்துருக்க முடியுமா? எடுத்திருக்க முடியும் ப்ரோ. ப்ரோ நீங்க கொடுக்கும்போது இந்த காஸ்டியூம் தான் ப்ரோ இருந்துச்சு. அதுக்கு என்ன பண்றது? ப்ரோ அவ்வளவுதான். ஒண்ணும் இல்ல. நம்ம நேர்மையா இங்க பாருங்க. கலர் தான். ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி இருக்கணும். சரி, ஓகே. அப்படிதான் 10 பாயிண்ட் 10 பாயிண்ட் வச்சுக்கலாம். ஓகே, ஓகே. ஒரு இதுல பாயிண்ட் இருந்து ஹரிஸ்கார் வெற்றிகரமா ஏமாத்தி ஜெயிச்சிட்டான். ஓகே. ஓகே. இப்ப நீங்க காமிக்க நான் போடுறேன். நாம மொட்டை ப்ரோ மாமா இந்த பண்ணல. மொட்டை மாமா சொட்ட மாமாலாம் சொல்லியாதீங்க. அதெல்லாம் ரிட்டர்ன் விட்டாங்க எடுத்துட்டேன். சரியா ப்ரோ? ப்ரோ சூப்பரா பண்ணீங்க ப்ரோ. பீஸ் ப்ரோ. இதுங்கள வெயிட் பண்ணுங்க. என்ன ரொம்ப ஆடுறீங்களே. இருக்குமோ? இல்ல ப்ரோ. இது வேற விட்டாங்களோ? இல்ல பீஸ் ப்ரோ. இதுதான் ப்ரோ அவ்வளவுதான். விட்டாங்க. நம்ம தான் சரி ஒரு பாயிண்ட் ஓகே. டிவிஎஸ் ப்ரோ எல்லாத்தையும் விட்டாச்சு கலெக்ஷன் நினைச்சேன் ப்ரோ. வர்சஸ்ல ஜெயிக்க முடியாத காஸ்டியூம் எது அப்படின்னு பார்த்தனா இது ஒண்ணுதான்டா. ஏன்னா மொட்டை இது மாமா பண்டல யார்கிட்டயுமே விட்டாங்க. கிடையாதா? வார்லு ப்ரோட்ட? யார்ட்டையுமே கிடையாது. வார்லு புரோட்டி இல்லைன்னு நினைக்கிறேன். ப்ரோ காஸ்டியூம்லாம் பார்த்து வச்சிருந்தேன் ப்ரோ. காலா ப்ரோ அந்த காஸ்டியூம். அத போட்டா கண்டிப்பா நீங்க தோத்துருவீங்க. அது வேற விஷயம். ஏய், இவ்வளவு நேரம் இருக்க கூடாது. இது டைம் அவுட். அவ்வளவுதான். நீ 0 பாயிண்ட். இருங்க ப்ரோ. இந்த காஸ்டியூம் ப்ரோ. என்னது இது? என்னடா இன்குபேட்டர் டாப் 1 காஸ்டியூம் ப்ரோ. நீங்க சொன்னீங்களா set டாப் போடு. 1ல வேண்டாம் இருக்க முடியும்னு. ஃபுல் செட் எடு தம்பி. ஃபுல் செட் போடு. ஃபுல் செட் எப்படி ப்ரோ போடுவேன்? இருங்களேன். ஃபுல் செட் எப்படி போடுறது? அப்படியே அதை தொட்டு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அது தொட்டனா ஃபுல் செட் வந்துரும் டப்புன்னு. இல்லையே ப்ரோ வர மாட்டேங்குதே ப்ரோ. ப்ரோ போட்டு பாருங்க ப்ரோ. இந்த வந்துச்சு பாருங்க ப்ரோ. இத போடுங்க ப்ரோ. என்னடா ஒத்த மண்டையா? இந்த மண்டே வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க வீடியோ கூட போடலன்னு நினைக்கிறேன். டிவிஎஸ்னா ஃப்ளவர் சம்ஜேக்கியா? ப்ரோ ஃபயர்டா. நீங்க இந்த மாதிரி ஹிந்தில பேசலாம். போடுங்க ப்ரோ. இரண்டா நீ மட்டும் தடவி தடவி தேடனல. இதுல இருக்கிற 600 மண்டல நான் தேட வேணாமா? வெறும் 600 மட்டும் வச்சிருக்கீங்களா? 1000 பண்டல் இருக்கு. 1128 பண்டல் இருக்கு. அதானே பார்த்தேன். ஏன்னா உங்களுக்கே நான் அப்புறம் டஃப் கொடுத்துட்டேன்னு பார்த்தேன். 1000 பண்டல் அப்புறம் வச்சிருக்கீங்க நிஜமா? 1128 பண்டல்.
அடேங்கப்பா! நம்பர் 1 அக்கவுண்டோ? நம்ம தான். நான் கூட நூப் அக்கவுண்ட்னு சொல்லிட்டு சரி உங்கள ஃபர்ஸ்ட் அடிச்சு விடலாம். அப்புறம் எல்லாத்தையும் அடிக்கலாம்னு பார்த்தேன். அடி வாங்கிட்டு தான் போவோமா இந்தாட்ட. இருடா எங்கடா கிடைக்குது? எதுலடா போய் தேடணும்? தலையில கேட்கணுமா? கேப்ல தேடணுமா? பீஸ் ப்ரோ எங்க தேடினாலும் கிடைக்கும் ப்ரோ. எங்க தேடணும் என்ன ப்ரோ கருவண்ட போடுறீங்க? இருடா. அதானே பார்த்தேன். எங்கடா இருக்கு? எங்கடா இருக்கு? எங்கடா இருக்கு? பீஸ் ப்ரோ சட்டையில பாருங்க. இல்ல தலையில பாருங்க. முடியிலயும் இருக்கு. கண்ணுலயும் இருக்கு என் மாஸ்க்கு. செருப்புலயும் இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்கு. கால்லயும் இருக்கு. தூணிலும் இருக்கும், துரும்பிலும் இருக்குன்ற மாதிரி இருக்கேடா. அந்த மாரி எல்லா இதுலயுமே இருக்கும். பீஸ் ப்ரோ நான் தான் சொன்னேன்ல நீங்க எடுக்கல பீஸ் ப்ரோ. நீங்க வீடியோவும் போடல. இருடா ருக்கோ ஜாரா சபர் கரோ. ஓகே. உங்களுக்கு எவ்வளவு நிமிஷம் தான் நான் டைம் தருது. ஐயோ தோத்துட்டேன்னு நீ ஒத்துக்கோங்க ப்ரோ. முன்னாடியே 2 சொல்லிருந்தா பாயிண்ட் நானும் தெரியும் இருப்பல. ப்ரோ நான் சும்மா தேடினா லக்ல கிடைச்சிச்சு. இன்குபேட்டர்ல இதுல எது மொக்க காஸ்டியூம் பார்த்தா இது மொக்க காஸ்டியூம் ஆச்சு. அதனால போட்டு வந்துட்டேன். சீக்கிரம் ப்ரோ. சீக்கிரம். ப்ரோ நான் தான் சொல்றேன் நீங்க எடுக்கல பேஸ் ப்ரோ. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ப்ரோ. சட்டையில போய் பாக்கறேன்டா இருடா. ஆ. எப்படி இருக்கு அதுக்கு சட்டையை காட்டு. லைட்டா பாவாடை மாதிரி இருக்கும் ப்ரோ. பின்னாடி தொங்கிட்டு இருக்கும். இதெல்லாம் நான் எடுத்தேன்டா. ப்ரோ நீங்க பாருங்க ப்ரோ. நான் நீங்க போங்க. 2 பாயிண்ட் கொடுத்துட்டு போவீங்களா? அது அப்படி கடைசி வரைக்கும் போராடி தோப்பாண்டா இந்த பிவிஎஸ். இன்னைக்கு உங்களை அடிக்கணும் தான் வந்திருக்கேன். மொத்தமா முடிச்சு விட்டு போலாம் தான் வந்தேன். 1000 பண்டல் இருந்தாலுமே என்னோட 10 காஸ்டியூம் இல்லாம இருக்கணும் நீங்க அந்த மாதிரி. Bro, என்ன ப்ரோ? குட்டி சல்லக்குட்டி ஜாங்கிரி முடிச்சு விட்டு போட நினைக்கிறீங்களா? நீங்க வீடியோ போட்டீங்களா ப்ரோ இதுக்கு ஃபர்ஸ்ட்? புஷ்பானா ஃப்ளவர் சம்ஜக்கியா. சரி நான் இந்த காஸ்டியூம் நேம் போட்டு வீடியோ போட்டு ப்ரோ. இல்ல ப்ரோ. நான் அதனால தான் இத போட்டேன். சரி சரி. எத்தனை பாயிண்ட்? 2 பாயிண்டா? 2க்கு 1 என்ற கணக்கு. இது நான் போட்டுட்டேன்னா இது பாயிண்ட் வராது. 1க்கு 1 தான். ஒண்ணுக்கு ஒண்ணுதான். இப்ப வந்து நீங்க போடணும். அது இல்லாட்டி தான் பாயிண்ட் இது பண்ணுவீங்க. சரி நீங்க போடுங்க. இருடா எங்கடா எதையா எல்லாத்தையுமே வச்சிருக்கு. டிராகன் போடக்கூடாதுன்ட்டு மணிஸ்ட் காஸ்டியூம் இருக்குது. அதெல்லாம் உங்க இஷ்டம். மணி இஷ்டம் போடலாம். டிராகன் வந்து ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி இருக்கு. அதனால நீங்க ரிட்டர்ன் போடக்கூடாது. அவ்வளவுதான். போடுவோம். சுறாமீன் இதா? ஒரே நிமிஷம் ப்ரோ. ஒரே நிமிஷம் இருங்களேன். சுறாமீன் என்ன சுறாமீன்? ஓகே பீஸ் ப்ரோ. இது வந்து வார்லு ப்ரோவோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் காஸ்டியூம். ஆனா அவர் தான் ரொம்ப ரேரா வச்சிருந்தாரு. ஆனா இது டைமண்ட் குயிப்ல விட்டாங்களா? அதனால பாத்தீங்கன்னா நான் பாத்தீங்கன்னா எடுத்துட்டு அதனால 2க்கு 2 ப்ரோ. ஓகேவா? இது கணக்குல இருக்காதடா எருமா. இது என்ன கணக்குல இருக்காது? எனக்கு புரியல ப்ரோ. நான் வச்சிருக்கிறது நீ போட்டுனா கணக்குல இல்லையா? ஆமா ஒண்ணுக்கு ஒண்ணுதான். ஆமா ப்ரோ. ஐயோ ஒஸ்ட் ப்ரோ. பீஸ் ப்ரோ. ஓகே. இப்ப நான் போடுறேன். போட்டா மாட்டேனா இல்லையான்னு தெரியலையே. சரி போடுவோம். பீஸ் ப்ரோ. கம் ஆன். இருக்கா? அது என்ன காஸ்டியூம் சொல்லாது? என்ன காஸ்டியூம் அதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க பாருங்க சட்டையில பாருங்க. சொல்லு. கோழி குஞ்சு காஸ்டியூம். கோழி குஞ்சு காஸ்டியூம்னாலே அது என்கிட்ட இருக்குமா இருக்காதா? ரெயின்டால். அது ஓகேடா. கோழி குஞ்சு காஸ்டியூம் என்கிட்ட இருக்கும். நீ எப்படி நீ அது எந்த தைரியத்துல நீ போடலாம்? அது எப்படி ப்ரோ? தம்பி கோழி குஞ்சா? எதை சொல்றீங்க? எதை மீன் பண்ணி சொல்றீங்கன்னு தெரியலையே. கோழி குஞ்சு காஸ்டியூம்டா. அது மூஞ்சி பாரு கோழி குஞ்சு மாதிரி இருக்கும். அப்படி சொல்றீங்களா நீங்க? சரி போடுங்க. வேணாம் ரொம்ப பேசுறீங்களே. மாத்திக்கோ. பிவிஎஸ் ப்ரோ உங்க எப்படி இந்த செயின் காஸ்டியூம் மாத்த வச்சேன் அது மாதிரி நீங்க என்ன மாத்த வைக்கலாம் பிளான் பண்ண கூடாது. இதுதான் பிக்ஸ். ஓகேவா? போடுங்க. உனக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுக்குறேன். நீங்க 10 நிமிஷம் டைம் கொடுத்தாலும் மாத்த முடியாது. இதுதான் பிக்ஸ் காஸ்டியூம். 2க்கு 2 பாயிண்ட் முடிச்சு போயிட்டே இருக்கலாம். சான்ஸ் கொடுத்தா என்ன ப்ரோ பேசுறோ? சரி விடுங்க. எத்தனைக்கு எத்தனை? 1க்கு 1 தான். ஓகே ஈக்குவல் தான் ப்ரோ. 1க்கு 1 தான். இப்ப நான் போடுறேன். உங்களை மொத்தமா போண்டி அடிச்சு விடுறேன். இருங்க. நான் இப்ப அடிக்கிற பாரு உனக்கு. அடிக்கிறீரா? அடிக்கவா? மொத்தமா அடிக்கிறேன். இருங்க வாங்க போடுங்க. போடுங்க ப்ரோ. போடுங்க. சட்டை. இது சட்டை ப்ரோ. இது பேண்ட் ப்ரோ. இது மண்டை. இது கண்ணு. செட் போடு. ஃபுல் செட் தான் ப்ரோ இது. ஏன் ப்ரோ பாதியாடா போட்டலிக்கிறீங்களா? இதான் ஃபுல் செட். கேமே ஆடாதனால நமக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. இது எந்த ஈவென்ட்ல எடுத்த? எந்த ஈவென்ட்ல எடுத்தேன் எவனுக்கு தெரியும். எவனா எடுத்து வச்சிருக்கேன்னு சும்மா போட்டு வந்தேன். இந்த ஈவென்ட்ல எடுக்கும்போது நான் கிடையாது ப்ரோ. நானா ரேண்டமா போடுறதா.
ஏன்னா நீங்களும் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்ல இருக்கீங்க. அப்ப நீங்க எடுத்திருக்க மாட்டீங்கன்னு சொல்லி நானா போட்டு விடுறதுதான். தல இப்படிலாம் யோசிக்கிறேன். ஆமா. ஏன்னா கரீனா குடுத்தது கண்டிப்பா கிளைம் பண்ணிருவீங்க. கிளைம் பண்ணாமலாம் இருக்க மாட்டீங்க. ப்ரோ இப்படிதான் ப்ரோ மெயில்ல வந்து 15,000 டைமண்டா 10,000 டைமண்ட் சேவ் பண்ணி வச்சிருந்தேன் ப்ரோ. சரி நம்ம வந்து மெயில்ல குடுக்கறத ஃபுல்லா சேவ் பண்ணலாம். ஓ போட்டீங்களா? அப்படியே பேசி பேசி உங்களுக்கு தோக்கடிக்கலாம் பார்த்தேன். சரி விடுங்க போயிட்டு போகுது. ப்ரோ 1க்கு 1 தான் ப்ரோ. தல இருங்க பாய். இருங்க இருங்க பாய். வாங்க பாய். போட்டு வாங்க பாய். எது ப்ரோ? ப்ரோ இது காஸ்டியூமா ப்ரோ சத்தியமா? ஆமாடா காஸ்டியூம் தான்டா. ஒரு நிமிஷம் இருங்களேன். இந்த டவுசரு 6 பேக்ஸ் ஆமா மூஞ்சி மட்டும் கிடையாது. மூஞ்சி ப்ரோ மட்டும் எங்க வேற. இருந்து ப்ரோ வரிய ப்ளீஸ் ப்ரோ. என்னடா? ப்ரோ ஏதோ அதிக கில் அடிச்சா அந்த காஸ்டியூம் தருவேன்னு சொல்லி அதுல கிளைம் பண்ணி வச்சுட்டு இப்ப எடுக்க வைக்கிறீன்னு நினைக்கிறேன் ஃப்ரீ ஃபயர் விளையாடுற டயத்துல. இது அப்படிலாம் நானே எடுத்துக்க மாட்டேன்டா அப்படிலாம். இது என்ன அந்த பண்ணல தெரியல. மாதிரிதான் இருக்கு. இருங்களேன் ஏதோ ஒரு நிமிஷம். சம்மர் ஈவென்ட்ல கொடுத்ததுன்னு நினைக்கிறேன்டா. என்னடா இது ப்ரோ மண்டை ட்ரவுசரு செயின் அடேங்கப்பா பயங்கரமா இருக்கு. இருங்க ஒரே நிமிஷம். அவ்வளவுதான் 2க்கு 1 என்ற கணக்கில் பிஎஸ் ப்ரோ வெற்றி பெற்றதாக ப்ரோ அறிவிக்கப்படுகிறது. இருங்க ப்ரோ நிறைய 6 பேக்ஸ் இருக்கு ப்ரோ. அது எங்கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்து போட்டிருக்கீங்க ப்ரோ நீங்க. ஒரே நிமிஷம் ப்ளீஸ் ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ யாரோ ரொம்ப இது தப்பு பண்றீங்க. வச்சிருக்க பொழுது இல்ல ப்ரோ. அவ்வளவுதான் முடிச்சது டப்புன்னு அடுத்த ரவுண்டு போவோம். டைம் ஆகுது பாரு. இல்ல 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 இன்னும் வேற ஏதோ பேசு வேற ஏதோ பீச். அதான் இது வேற ஏதாவது சரி மாத்தி இது இருக்கு. அவ்வளவுதான் கைஸ் 2க்கு 1 என்ற கணக்கில் பிஎஸ் ப்ரோ வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. சரி ப்ரோ நான் பொய் சொல்ல விரும்பல 3க்கு 1 ஸ்டார்டிங்ல 2க்கு 1 தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1க்கு 1 தெரியாம சொன்னீங்களா அதனால வந்து நான் சீட்டிங் பண்ண விரும்பல. யாருக்கு 3க்கு 1? நீங்க நீங்க 3 நான் 1. அப்படிலாம் இல்லடா. அப்படியா ப்ரோ? ஆமா 3க்கு 1 ப்ரோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு 2க்கு பண்டில் 1 தானே இருந்துச்சு. ஒரு பண்டில் தான்டா நான் ஜெயிச்சேன் அவனை வச்சு டைனோசர் பண்டில். வேற எதுவும் வச்சு நான் ஜெயிக்கலையா? நீ என்ன அந்த ஒரு பண்டில் வச்சு ஜெயிச்ச அவ்வளவுதான். ஓ ஆமால ப்ரோ அப்ப கரெக்டா தான் ப்ரோ போகுது. நான் சீட்டிங் அதான் பண்ணிட்டேன் கடைசியா சொல்லலாம்னு பார்த்தேன். சரி நீ ஒரு என்ன ப்ரோ? பக்கு சாம்பிராணின்னு எனக்கு தெரியும்டா ரிஸ்கா. சரி சரி இப்ப என்ன நான் போடவா? ஆமா டைம் ஆகுது போடு. இருங்க 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 ரொம்பலாம் இல்ல. உனக்கு அடுத்த காஸ்டியூம் வேற ரெடி பண்ணும். உன்னைய வந்து ப்ரோ கெரினால நீங்க வீடியோ போடாமயே ஆனா எடுத்து வச்சிருக்கீங்க ப்ரோ சில காஸ்டியூம்ல. அதான் இப்ப எனக்கு தலைவலியா இருக்கு. வீடியோ போடுறதுக்கு நேரம் இல்லை என்ன பண்ணிட்ட? அப்ப இத போட்டுவாங்க. அது என்னடா இது? இந்த ஈவென்ட் நீங்க எடுக்கல ப்ரோ. இது ஈவென்ட் இருந்தது. கரீனா குடுக்கல. என்ன ஈவென்ட் இது? இது வந்து சாமுராய். இதாடா இது தெரியல ப்ரோ. ப்ரோ சும்மா சொன்னேன் ப்ரோ. இது சும்மா ப்ரோ. கொஞ்சமாவது பயப்படுற மாதிரி இருந்தா அது பேர் சாமுராய். இது என்னடா இது சாமுராய்ன்ற? இது இது வந்து மண்டையில சாம்பிராணி இருந்ததா? ஈவென்ட். எல்லாமே அப்படியே இருக்கு. மண்டையில இருந்ததா இல்ல எப்படி இருந்ததுன்னு பாரு. சட்டையில இருந்தது சட்டை. சட்டை எந்த மாதிரி சட்டை இது? black color. நம்மகிட்ட இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க மண்டையிலயும் பார்க்கலாம் சட்டையிலயும் பார்க்கலாம். ஆமா மூஞ்சில இருக்கு. மூஞ்சியா? தொப்பிக்கு கீழே ஒன்று இருக்கும்ல அதுல இருக்கும். ஈஸியா பாத்துடலாம். அதெல்லாம் ஒரு 500 தான் இருக்கு. இது இருக்காது ப்ரோ இது இருக்காது. நான் தான் சொல்றேன்ல. அந்த காஸ்டியூம் பேர் வேணா சொல்றேன். ஒண்டர். ஆமா ஒண்டர்லா. பேரே ஒண்டர்லா தான் ப்ரோ. இருங்க பாய். நினைக்கிறேன் தப்புன்னு யோசிக்க கூடாது. கேப் கீழே இருக்கு அதானே? அதேதான். இல்ல இல்ல ப்ரோ இது நீங்க எடுக்கல. நான் தான் சொல்றேன்ல. இது நீங்க எடுக்கல. நான் இவனே தெரியலையா ஆனா எடுக்கலன்னு மட்டும் கரெக்டா சொல்ல வரான். எப்படி இது? ப்ரோ ஒண்டர்லா ஈவென்ட் ப்ரோ. ஒண்டர்லா ஈவென்ட்டா? இது வந்து வந்து ஒரு ஒரு வருஷம் இருக்கும். ஒரு வருஷம் கரெக்டா. ஒரு வருஷம் தப்புன்னு 2க்கு 2 ஆக்கிட்டு போயிட்டே இருக்கணும். வாங்க வாங்க சீக்கிரம் ப்ரோ. மறுபடி சொல்லாத. ஒண்டர்லா ப்ரோ. ஐயோ போட்டீங்க. சரி விடுங்க விடுங்க. சாம்பராய் பண்ணலாம். இது படவன போடுங்க போடுங்க. நான் சும்மா பேரே தப்பா சொன்னேன். நான் பேரே பார்க்கல.
சரி டக்குன்னு போடுங்க, டக்குன்னு போடுங்க. என்ன ப்ரோ எல்லா காசையும் எடுத்து வச்சிருக்கீங்க? தமிழ்நாட்டு ரிச்சஸ்ட் பிளேயர் கலெக்ஷன் ஐடினா அப்படித்தான்டா ஹரிஸ்கார். அப்படியா? நான் வீடியோ சரி. போடல ஹரிஸ்க பிவிஎஸ் எடுத்து வைக்க மாட்டான் ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சியாடா? பிவிஎஸ் ஆ. சரி வாங்க, வாங்க. இப்ப என்ன எப்படி? என்ன கதை? இப்ப நான் தான்டா போனேன் எருமா. போடுங்க, போடுங்க. டப்புன்னு எதையாச்சும் போடுங்க ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ. 1000 பண்டல் இருக்கு. பயப்படுறதுன்னா கொஞ்சம் லேட்டா கூட செர்ச் பண்ணி போடுங்க ப்ரோ. இல்ல எனக்கு பயம் இல்ல. அப்படின்னா டப்புன்னு எதையாவது தொடுங்க. என்ன தம்பி என்ன? என்ன தம்பி என்ன? ப்ரோ இந்த மூஞ்சில ஊதி விடுறதெல்லாம் என்கிட்ட இருக்கு ப்ரோ. அதெல்லாம் இருடா, நான் அது முதல்ல போடவே இல்ல. அத உனக்கு தொட்டு ஸ்பெஷலா வச்சிருக்கீங்க. இப்பதான்டா பார்த்து வச்சேன். ஆ. ஹரிஸ்கர் இந்த டப்புன்னு, சட்டையை டப்புன்னு. பார்த்தோன்னே போய்விடுவான். இது போடவா ப்ரோ? டேய் இருடா, அவசரப்படாதடா. ஆ. சரி, எங்கடா சரி. அந்த முள்ள மன்றி மாதிரி ஒரு தலை இருக்குமே, அது எங்கடா? முள்ள மன்றியா? அது என்ன தல? என்ன தல? நரேட்டோ தலைய சொல்றீங்களா? இல்ல நரேட்டோவா? இல்ல இன்குபேட்டர்ல வருமே, ஒரு இன்குபேட்டர்ல. தெரியலையே. இது எப்படி வாங்கிட்டே இருக்காது. சரி இதே போடுவோம். எங்க ப்ரோ? டடடா, டடா, டடடா, டடா, ப்ரோ! டடடா, டடா. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. இது மகேஷ் கேமிங் அக்கவுண்ட்ல நான் எடுத்து வச்சேன் ப்ரோ சத்தியமா. மாட்டிக்கின பங்கு நீ. 2க்கு ப்ரோ 3க்கு 1 என்ற கணக்கில் நான் பிஎஸ் தான் ஒரு நான் வெற்றி தான் பெற்றது. சொல்றேன்ல. மகேஷ் கேமிங் அக்கவுண்ட்ல நான் எடுத்து வச்சேன். இது தலையில இருக்குமா? கேப்ல இருக்குமா? இது வந்து எதுல இருக்கும்? கீழே தொப்பிக்கு கீழே. தொப்பி கீழயா? ஆமா. முயல் குட்டி ப்ளீஸ் மாதிரி ப்ரோ. இருக்கும் பாரு. சீக்கிரம் 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 சீக்கிரம். ப்ளீஸ் ப்ரோ. எனக்கு கண்டி ஒரே இது மட்டும் ப்ரோ. இங்க பாருங்க ப்ரோ. ப்ரோ. ப்ரோ நீங்க சொன்னது நானே சொல்லவா? இதெல்லாம் ஒரு காஸ்டியூமா? கடைசி காஸ்டியூம் வச்சிருக்கேன். டாப்ல வச்சிருக்கேன் ப்ரோ. என்னது மறுபடியும் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லு. இதெல்லாம் கடைசி காஸ்டியூம் ப்ரோ. நான் டாப் பண்ணி வச்சிருக்கேன். மறுபடியும் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லலாம் எடுத்து காமிச்சிரும் அது டாப்ல இருக்கிறதா. ஆமால நீங்க எடுத்திருக்கீங்க ப்ரோ. சரி விட்டுருங்க. தோத்துட்டேன். ஓகேவா? எத்தனை? 4க்கு 1 3க்கு 1. ஓகே 4 3க்கு 1 ஓகே அடுத்து. நீ தான் இப்ப நான் காண்பிக்க. காமிக்கவா? ஆ. சாரி ப்ரோ என்னைய மன்னிச்சிருங்க. இருங்க. போட்டாங்க ப்ரோ போங்க. போங்க 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 சீக்கிரம் போங்க. என்னடா என்கிட்ட இல்லையா இது? இவரா இருங்க இருங்க நான் மாத்துறேன். தெரியாம தப்பா போட்டேன் இருங்க. என்கிட்ட இல்ல ப்ளீஸ் ப்ரோ ப்ரோ. அதுடா. பரவால்ல பரவால்ல. வேணாம் வேணாம். இதே போடுறேன். நீங்க டாப் வந்து எடுத்திருப்பீங்க. போடுங்க. இத போடுங்க. டாப் போடலாம் எடுக்கலடா. கருப்பா இருக்குதாடா. அதுக்கு ஒரே ஒரு இதுதான்டா வந்துச்சு எருமை. சத்தியமாவா? ஆமா. பரவால்ல. பரவால்ல நீங்க போடுங்க. என்ன தல நம்பவே மாட்றேன். ஒண்ணுமே நினைச்சீங்க. ஆமா ப்ரோ. நீங்க போடுங்க ப்ரோ. பரவால்ல. என்ட்ட ரெட் இருக்கு ப்ரோ. ரெட் இருக்கா? இது எதுல ஆ இருக்கும்? தலையில இருக்குமே எதுல இருக்கும்? தலையில இருக்கும், உடம்புல இருக்கும். ஜோக்கர் காஸ்டியூம். கேப்பா தலையா? இருங்க இருங்க ஒரு வட்டம் பாக்குறேன். கேப்பா தலையான்னு. தல. கேப் இல்ல. இதுல டாப் ஒன் போட்டா நீங்க வச்சிருப்பீங்க. ஓகே ஆல்ரெடி வச்சிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். அதனால தான் நான் வந்து இத போடுறேன். எங்கடா இல்ல என்கிட்ட. இல்லையா? அப்படியே போயிட்டு வாங்க. 2க்கு 3 இருக்காது பீஸ் ப்ரோ. சத்தியமா இருக்காது. இருக்காதா? ஆஹா. ஆமா. கன்ஃபார்மா? பிளாக் கலர் எடுத்தனடா. சூப்பரா இருக்குன்னு. பிளாக் கலர்லாம் ப்ரோ வாய்ப்பே இல்ல. நீங்க ரெட் தான் எடுத்தீங்க. சரியா? நான் பார்த்தேன். இந்த வீடியோ ஃபுல்லாமே பார்த்தேன். ரெட் தான் எடுத்தனா? ரெட் தான் எடுத்தீங்க. இதான் எடுத்தீங்க. இது எடுக்கல. ஓகேவா? 2க்கு 3 ப்ரோ. பிளடி ஸ்வீட். சரி அடுத்து பாத்துங்க. ஆல்ரெடி வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கேன் ப்ரோ. என்னமே பண்ண முடியாது என்னைய. 2க்கு 3 இப்ப நீங்க காமிங்க. என்னடா சொல்ற? இது எடுக்கவே இல்லையாடா நானு? எடுக்கல ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ. இது டாப் ஒன் தான் ப்ரோ. நீங்க டாப் ஒன்னுக்கு அவ்வளவு செலவு பண்ணீங்க ப்ரோ. சொல்றா சாத்தியமாவும் என் அக்கவுண்ட்ல எல்லாமே எல்லாமே இருந்திருக்குமேடா. எல்லா பண்டலையும் நான் எடுத்தனேடா. இல்ல இது இல்ல. நான் தான் ப்ரோ ஒண்ணும் இல்ல. உங்க வீடியோ நீங்களே பாக்குறீங்களா ப்ரோ? வேணா போட்டு காமிக்கவா? நீங்க எடுக்கல ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ. சைடுல ஓடுதா? ஆமா. நான் முன்னாடி பார்த்தேன் எப்பயோ. ம். நம்ப முடியவில்லை. சரி ஓகே. எடுக்கல. என் பேர் 3க்கு சத்தியமா 2 நீங்க என்ற நம்புங்க. கணக்கில் ஆ, ஹரிஸ்கார் 3க்கு வெற்றி 2. பெற்றதாக டப்புன்னு காமிங்க. அறிவிக்கப்படுகிறது. டப்புன்னு காமிங்க. அடுத்த 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 காஸ்டியூம்.
என்ன நீ மட்டும் பொறுமையா இவரு காட்ட வரான், நான் மட்டும் பொட்டு பொட்டுன்னு காட்டி ஆ, தோணுமா? இல்ல உங்களுக்கு 1000 காஸ்டியூம் இருக்கு. பயம் இருந்துச்சுன்னா பொறுமையா காமிங்க. இல்ல எனக்கு பயம் இல்ல. நான் தான் ரிச்சஸ்ட் பிளேயர்னா டப்பு டப்புன்னு போடுங்க அவ்வளவுதான். ஆஹா. பயப்படுறதுனா ஒரு ஒரு 10 நிமிஷம் கூட எடுத்துக்கோங்க. நான் வீடியோ கூட கட் பண்ணிக்கிறேன். பயம் பயம் எனக்கு வந்து பார்த்தன்னா பொறந்ததுல இருந்தே இல்லடா. அப்ப அப்ப டப்புன்னு போடுங்க. டப்புன்னு போடுறதுல போடுங்க எந்த ப்ளீஸ் ப்ரோ. காஸ்டியூமே இல்லையே. ப்ரோ என்ன ப்ரோ 1000 காஸ்டியூம் வச்சிருக்கீங்க. ஆ. போடுங்க ப்ளீஸ் ப்ரோ. ஒன் பஞ்ச் மேன் சீக்கிரம். போட்டுவா. அதான் ஃப்ரீயா என்னது? குடுத்தாங்க. இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக மொட்டை மாமா பண்டலுக்கு அப்புறம் வந்த சூப்பர் ஹிட் பண்டில் இருக்கா? இந்த காசு ரிட்டர்ன் வரலையோ? அதனாலதான் இவ்வளவு வாய் பேசுறீங்க. இருங்க ஒரு நிமிஷம். விட்டுட்டாங்கடா விட்டாங்க நீ வாங்க வேளாரிச் கார். இது மொக்க காஸ்டியூம் சொல்லி வாங்கல ப்ரோ. இருங்களேன் ஒரு நிமிஷம். எங்க போய் பாக்குற? தலையில. தலையில இருக்காதுன்னு நினைக்கிறேன். எதுல இருக்கு? மூஞ்சில அதான் கேப் கீழே இருக்குதான். கஷ்டப்பட்டு போனேனே ப்ரோ. கேப் கீழே தான். ஆ. அவ்வளவுதான். 4க்கு 2 என்ற கணக்கில் இருங்க. ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. நீங்க போட்டு காமிக்கிறதெல்லாம் வந்து இங்க வருது ப்ரோ. என்ன பண்றது? அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஆ. நம்ம கையில என்ன இருக்கு? இந்தா இதை போட்டுக்கோ. செஞ்சா போட்டு ஜெயிச்சுக்கோ. பீஸ் ப்ரோ என்கிட்ட இருக்கு. 2க்கு 4 தான். அப்படி பார்த்தாலும் ஈக்குவலா தானே வரும். இருங்களேன் இது என்ன காஸ்டியூம்? தலையில இருக்குமா இதுல இருக்குமா ப்ரோ? தலையில தான் இருக்கு. கேப் கீழே இருக்கிறதுல. ரொம்ப அந்த கம்பி கம்பியே நீட்டிட்டு இருக்கா தானே? இது நான் எடுத்தேன் பீஸ் ப்ரோ. நீ இது எடுக்கலடா. அது எப்படி ப்ரோ உங்களுக்கு தெரியும்? நீ இது எதாவது கீழே இருக்கிறதான் எடுத்து வந்திருப்ப. இது டாப் காஸ்டியூம் நீ எடுக்கல. ப்ரோ கீழ என்ன இருக்கு அப்படி? என்ன ப்ரோ சொல்றீங்க? ப்ரோ ஆமா நீ எடுக்கல. ப்ரோ ஒரே நிமிஷம் இருங்க. ப்ரோ இது எப்படி ப்ரோ எடுக்கல? 5க்கு 2 என்ற கணக்கில் பிஎஸ் ப்ரோ வெற்றி பெற்றதாக அறிவிக்கும். ப்ரோ பீஸ் ப்ரோ இது எடுத்த பீஸ் ப்ரோ. ஆனா காணாம ப்ரோ உள்ள தலையில. எடுக்கல பட்டுக்குட்டி. நீ எடுக்கல. நீ மாட்டிக்கிட்ட. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். அடுத்த பட்டில உனக்கு ரெடி ஆயிடுச்சு. சரி போடுங்க. இப்ப நான் பண்ணணுமா? நீ தான் போடணும். 5க்கு 2 என்ற கணக்கில் பிஎஸ் ப்ரோ வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. தலைவலியா இருக்கு. நானே ஜெயிச்சிடும் உங்களுக்கு. 3 காஸ்டியூம் என்கிட்ட இருக்கு. அழகா 3 காஸ்டியூம் காமி. இருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். இது கரீனா கொடுத்தானா இல்ல நாங்க எடுத்தோமா இல்ல தெரியல. தெருன ஒத்திட்டு இந்த இதான் உனக்கு டைம். கரீனா அவனா திட்டி என்ன ப்ரோ பண்ண? அவனே ஊரு ஃபுல்லா திட்டு வாங்கிட்டு தான் இருப்பான். இருங்க. இதுதான் தம்பி. இதை நான் காமிச்சிட்டேன் தம்பி. எங்க காமிச்சிய? டாப் காமிக்கவே இல்ல. டாப் காஸ்டியூம் காமிச்சதா ஒரு பாயிண்ட் எடுத்தேன் நானு. சத்தியமா இதோட டாப் காஸ்டியூம் நீங்க காமிக்கல. நீங்க டாப் காஸ்டியூம் காமிச்சேன். இதோட எடுத்து காமிக்கல ப்ரோ. அது உல்ஃப். இது வேற. ஏய் நான் காமிச்சேன்டா. அப்போ ஒன்டா ஜெயிச்சேன். அது இதோட காஸ்டியூம் தான். பாரு இருக்கு. என்ன இது ப்ரோ? இது இல்ல. இது காட்டுறேன். गाइस இந்த மாட்டு வண்டிக்கு இந்த பூச்சாண்டி வண்டிக்கு டிஃபரன்ஸ் தெரியாம ஜெயிச்சர் வேற காமிக்கிறாரு गाइस. இந்த வீடியோ நீங்க தான் பாத்துட்டு இருக்கீங்க. நான் ஜெயிச்சேன்டா. இப்பதான் ஜெயிச்சேன் நினைக்கிறேன். இருடா ஒரு நிமிஷம் இருடா. நீங்க போடல. சத்தியமா நீங்க போடல. இதோட டாப் காஸ்டியூம் உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த காஸ்டியூம் உங்ககிட்ட இல்லன்னு எனக்கு தெரியும். இது நான் தான் ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன். இது வரைக்கும் இதை நீங்க காமிச்சு பாயிண்டே எடுக்கல. நீங்க गाइस நீங்க தான் வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த காஸ்டியூம் அவர் காமிச்சாரல்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. ஆமானா ஆமான்னு சொல்லிருங்க. நானா சீட்டிங்லாம் உங்களை பண்ணிருக்கேன். அது உங்க கலெக்ஷன். இதுல நான் சத்தியமா ஒரு சீட்டிங் கூட பண்ணல. என்னடா சொல்ற? இப்ப காமிச்ச மாதிரி காமிக்கல ப்ரோ. கடவுள் இருப்பீங்க ப்ரோ. அது நீங்களே பாத்துட்டு இதோட இந்த கலர் உங்ககிட்ட இல்ல. இத போட்டு நீங்க ஜெயிக்கவே கிடையாது. அத நீங்க ஃபர்ஸ்ட் ரெட் கலர் போட்டு நான் ஜெயிக்கல. போட்டு ஜெயிக்கல. சரி ஓகே. ஏமாத்திடா गाइस. 3க்கு 5 என்ற கணக்கு. 3க்கு 5. ஓகே அடுத்து நீங்க காமிங்க. அடுத்து நான் இதே காமிட்டா? அது எப்படி ப்ரோ? இதெல்லாம் ஒரு கொடுமையா இருக்கு. என்னடா? அது எப்படி? அது ஈக்குவலா இருக்க கூடாது. கலர் அவ்வளவுதான். ஒரு ஈவென்ட் காமிச்சா அந்த ஈவென்ட்டோட முடிச்சிடணும். அப்படி
ம். அப்போ இருக்கிற எல்லா இன்குபேட்டர்ல டாப் காஸ்டியூம் காட்டுறா. ப்ரோ, நீ ப்ரோ. காட்டு, ஆ நீ காட்டு, ப்ரோ. வாங்க ப்ரோ. நீ காட்டு, நீ காட்டு. அப்படியா? இருங்க. தலையில தானே ப்ரோ இருக்கும்? ப்ரோ, சத்தியமா இந்த காஸ்டியூம் எடுத்தேன். சரியா? ஆனா, மகேஷ் கேமிங் அக்கவுண்ட்ல தான் எடுத்தேன். இதுல நான் எடுக்கல ப்ரோ. மாட்டிக்கிறப்பாங்க. ப்ரோ! ஆ. இல்ல. பயந்துட்டேன். என்னை ஏமாத்திட்டீங்களான்னு பார்த்தேன். அது நீ போட்டிருக்கிறது. இங்க இருந்தா நான் நம்மள ஏமாத்திட்டாங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. என்கிட்ட அந்த இதுல 2 மாட்டு பட்டனுமே கொம்பு இருக்கு. அதான் அந்த மாட்டு கொம்பு ப்ராமிஸா நான் எடுத்தேன். ஆனா இந்த அக்கவுண்ட்ல நான் எடுக்கல. அது எப்பமா எடுத்தேன்? ஃபர்ஸ்ட் உங்க கில்டுக்கு நான் வந்தேன் தெரியுமா? இந்த காஸ்டியூம் போட்டுட்டு தான் நான் உங்க கில்டுக்கே வந்தேன். ஃபர்ஸ்ட் உங்கள எப்படி எனக்கு தெரியும்னா இந்த காஸ்டியூம் ஈவென்ட் வரும்போது தான் நான் வந்தேன் உங்க கில்டுக்கு. ஒரு ஓகே. 5 வருஷம் இருக்குமா? 5 ஆ. வருஷம், 6 வருஷம், 5 வருஷம் இருக்கும். 6க்கு இந்த 1 காஸ்டியூம் என்ற வந்து. கணக்கில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. ஆனா இந்த காஸ்டியூம் என்ட்ட இருக்கு. சரி இருந்தாலும் சரி போங்க. 6க்கு எத்தனை? 3. ம். ஓகே இப்ப அடுத்தது நான் நான் காமிக்கவா ப்ரோ? நீதான். டப்பு டப்புன்னு. இந்தா இதான் போடுங்க. அடுத்த நான் இதெல்லாம் இது எலைட் பாஸ் இது. எலைட் பாஸா? சாரி ப்ரோ. எனக்கு இதெல்லாம் அதுவே என்கிட்ட தெரியாது. இருக்குது. இரு. எலைட் பாஸ். நான் எலைட் விளையாட்டு பாஸ் போறேன். கிடைச்சது ப்ரோ. அதெல்லாம் இல்ல. எலைட் பாஸ்ல இருங்க. சொல்லி ஏமாத்தறேன் நம்பிட்டா கைஸ். அப்படியா? அது என்கிட்ட இல்லவே இதுவும் இல்ல. ஐயோ இதெல்லாம் கொடுத்துருக்கோம். இருங்க. பீஸ் ப்ரோ. ம். போட்டாங்க ப்ரோ. எல்லாம் பிளர் பண்ண மாதிரி இருக்கு. ஐயோ என்னடா இது? இல்ல அது இது பாக்ஸா இருக்கு சொல்றேன். என்கிட்ட இல்ல போலயே. ஏய் நீ பாத்துட்டு வந்துட்ட நினைக்கிறேன் கலெக்ஷன் வர்சஸ். சத்தியமா பாத்துட்டு வரல. இது ஒரு மட்டமான காசியம் நான் போட்டேன். மட்டமானதெல்லாம் நீங்க வச்சிருக்க மாட்டீங்க. அதனால நான் அப்படி போட்டேன். அதே எப்படி நீ ப்ரோ முடிவு பண்ணலாம்? நான் தான் முடிவு பண்ணணும். அப்படிங்க மட்டமான காசியம் தான் வச்சிருக்கீங்க. சரி எத்தனை ஈக்குவல் தான் ப்ரோ? 6க்கு 3 இப்ப நீங்க காமிங்க. 6க்கு 3. 7க்கு 3 இல்ல 6க்கு 3ஆ? 6க்கு 3 தான். பாயிண்ட் கிடையாதுல்ல இதுக்கு. இந்த பண்டல் முடிஞ்சா இந்த பண்டல்ல காமிடாப்பா. போடுங்க ப்ரோ. போட்டா காமிச்சிருவேன். நானே தேடி நேரம் உன பில்டப் போட்டு. ஆ. ம். 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 டு 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 டு. என்ன காசியம் ப்ரோ இது? ஜெயிலு தான். ஆ. நான் இது காஸ்டியூம்னு தெரியல இருந்தது போட்டுன்னு வந்துட்டேன். சத்தியமா அது இருக்கா ப்ரோ? ஆ. மாஸ்க்ல இருக்கா? தொப்பியில இருக்கா? தொப்பியில ஏதோ கண்ணாடி போட்ட மாதிரி இது ஒரு தொப்பி. ஒரே நிமிஷம் இருங்களேன். 7க்கு 3 என்ற கணக்கில் PS ப்ரோ வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. க்ளோஸ் பண்ணுங்க. ப்ரோ தொப்பியில இல்ல ப்ரோ. மூஞ்சில இருக்கா? மாஸ்க்ல. தொப்பியில இருக்கு. ப்ரோ தொப்பியில எப்படி ப்ரோ இது வரும்? எனக்கு புரியல ப்ரோ. தொப்பியில தான்டா இருக்கு அந்த கண்ணாடியும் அந்த தொப்பியும். அத ப்ரோ போட்டா ஃபுல் செட் போட்டுறலாம். ஓ அப்படி சொல்றீங்களா? மாஸ்க்லயும் இருக்கு, தொப்பிலயும் இருக்கு. ரெண்டுத்துலயும் இருக்கு. மாஸ்க் இருக்கு, தொப்பியில தொப்பி இருக்கு. மாஸ்க்ல 7க்கு 3 என்ற கணக்குல வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறதுன்னு சொல்லு. அடுத்தது போவோம் அடுத்த கட்டத்துக்கு. இதுக்கே 1.5 மணி நேரம் இருங்க. என்கிட்ட இருக்குது. என்கிட்ட இருக்கு ப்ரோ. 7க்கு 3 என்ற கணக்கில் PS ப்ரோ வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. பீஸ் ப்ரோ. என்னடா இந்த காசையும் போடுங்க. தலையில என்ன இருக்கு? தலையில மீன் இருக்கு. மீன் இருந்தா நான் வாங்க மாட்டேனா? இருங்க. ஒரு நிமிஷம். நான் தப்பா போட்டேன். இருங்களேன். நிஜமா தப்பா போட்டேன். இருங்க ப்ரோ. அது பக்கத்துல உள்ள காஸ்டியூம் போடுறதுக்கு பதிலா இதை தான் தெரியாம போட்டேன். இப்பதான் பாக்குறேன். அப்ப டப்புன்னு போட்டு பாப்பு பக்கத்துல இருக்கிற காட்சியும் ஏமாத்துறான். டேய் ஹரிஸ் கரைச்சி. இதுதான் போடலாம் பாத்தீங்க பாருங்க. இதெல்லாம் என்கிட்ட இருக்குது. இதுக்கு நீ அதே இல்ல ப்ரோ. சரி ப்ரோ. இருங்க ப்ரோ. ஈக்குவல் தானே. எப்படி பார்த்தாலும் ஈக்குவல் தான். 6க்கு 8. 3க்கு 8. இந்தாங்க வாங்கிக்கோங்க. இதை காமிங்க. ஜிகுன்னு இருக்கிறது. இதை நான் காமிக்கல. இதா? ஆ. இது உங்ககிட்ட இருக்கா என்ன? இருக்கு. எங்க போடுங்க பார்க்கலாம். பிடிஎஸ் போட்டிருக்க பாரு. ப்ரோ இல்ல எடுங்க. இந்த காஸ்டியூம் இல்ல உங்ககிட்ட. பிடிஎஸ்லாம் கிடையாது. எடுங்க. இருக்கா? இல்ல ப்ரோ. ஏன் ப்ரோ பிடிஎஸ் எப்ப வந்தது? இது இப்ப வந்தது ப்ரோ. இதை பாத்துக்கிற ஒரு நிமிஷம் காஸ்டியூம் கிடையாது ப்ரோ. மண்டை எப்படி இருக்கு? இப்படிதான் இருக்குமா? மண்டை இப்படிதான் இருக்கும். மண்டையில இருக்கா கேப்ல இருக்கா? இருக்குங்களா ஒரு நிமிஷம். மண்டையில தான் இருக்கு.
மண்டையே மண்டையே இல்லையோ இல்ல ப்ரோ நான் தான் சொல்றேன்ல 4க்கு 8 கம்பேக் இருக்கு ப்ரோ கம்பேக். கம்பேக் அரிஸ்காரோ. ஆமா எப்ப வேணாச்சும் கம்பேக் கொடுத்து வருவேன் யோசிச்சு பாருங்க. ஆனா காமிச்சு நான் இப்ப பார்த்தோன்னா கலை பண்ணணும் உன்னைய. அப்படியா அதுதான் ப்ரோ நீங்க காமிச்சு பாருங்க. மண்டையில நீங்க தான் தைரியமா ஆச்சு ப்ரோ. நீ மண்டையில இருக்குன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது இருக்கிறதுல காமிச்சிருப்ப. இல்ல மண்டையில தான் இருக்கு கண்ணாடிக்கு மேல இருக்குல்ல அதானே மண்டை. தொப்பிக்கு கீழே இருக்குது. ஆஹா ஃபர்ஸ்ட் இருக்குல்ல அதுதான் அங்கதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல ஆமா இருக்காது ப்ளீஸ் ப்ரோ. இருக்குது பிஎஸ் ப்ரோ. அப்படியா ப்ரோ என்ன ப்ரோ. அப்படிதான் 8க்கு 3 தான் அரிஸ்கார். நீ என்ன ஜெயிக்க முடியாது அரிஸ்கார். நீங்க போடுங்க நீங்களே கடைசியில ஜெயிக்க மாட்டீங்க ப்ரோ. வீடியோ முடியறதுக்குள்ள நீங்க ஜெயிக்கவே மாட்டீங்க பாருங்க. வீடியோ போயிட்டே இருக்கும் 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு. ஆனா நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. நம்ம அப்படியே போட்டு விட்டுருமா 1 மணி நேரம் ஆனாலும். அதான் 1 மணி நேரம் தான் நான் போட்டு விட்டுருவேன் ப்ரோ. இன்னைக்கு பாருங்க நீங்க எப்படி ஜெயிக்கிறீங்கன்னு பாப்போம். வாங்க பீஸ் ப்ரோ தொட்டு பாருங்க. தொட்டு பார்க்கவா கிட்டு பார்க்கவா. சீக்கிரம் ப்ரோ. இருடா நானே இடம் படல போடுறது தெரியாம சுத்திட்டு இருக்கேன். நானே உட்காந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். காஸ்டியூம் ஏதாவது நல்ல காஸ்டியூம் இருக்குமானு. இந்த பண்டல் இருக்கு. இந்த பனங்கோட்டை மண்டா பண்டல் இருக்கா ப்ரோ. அதான் நான் தான் சொல்றேன்ல இன்னைக்கு வந்து வீடியோ 2 மணி நேரம் போகும். நீங்களும் ஜெயிக்க மாட்டீங்க நானும் ஜெயிக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் இருங்களேன். எப்படி இது how it's possible. ஓகேவா போதுமா. ஓகே அடுத்தது கேட்ட டப்புன்னு கேட்ட காமிக்கவா இருங்க உங்களுக்கு மொக்க காஸ்டியூம் எடுத்து காமிக்கிறேன். கீழே போகாதனால நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இந்தாங்க போட்டு வாங்க போங்க. என்ன ப்ரோ எப்படி இருக்குது. என்னதா தேடி பாருங்க இருக்காது. கண்ணாடியில் இருக்கா இதுல இருக்க. கண்ணாடியிலே இருக்கு. கண்ணாடியில பச்சை கலர் கண்ணாடி இருக்கும். என்கிட்ட இல்லாத காஸ்டியூமே கிடையாது அரிஸ்கார். நான் போடாத பண்டிலே என்ன இல்ல ப்ரோ இது அரிஸ்கார். ஓசில கொடுத்தேன். சரி வாங்க நீங்க காமிங்க. நீங்க முடியாது ப்ரோ பாக்குறேன். அரிஸ்கார் நீங்க என்ன அரிஸ்கார் போட்டீங்களா போடுங்க ப்ரோ. போறதுக்கு முன்னாடியே என்ன ரிஸ்க் பயங்கட்டுறிய. ஏய் நீ ஒரு இது போட்டு காமிச்சல ஒரு பண்டில். எந்த பண்டலு. ஒரு இத்து போன பண்டல் போட்டு காமிச்சியா. இத்து போன பண்டல் அதான் போட்டு காமிச்சதெல்லாம் போடக்கூடாது ப்ரோ. அது பேர் நான் பாரு சில்வர் த்ரெட் பண்டில் அதான் வச்சுக்கிறேன் பாரு. ஆஹா அப்படிலாம் தெரியல எனக்கு. நீங்க போடுங்க. நீங்க போட்டாதான் நான் போடுவேன். போட்டாதான் போடுவேன். ம் மொட்டை பண்டல் வச்சுக்கிறியா. மொட்டை பண்டல் எல்லாமே இருக்கு. மொட்டை பண்டல்லாம் நம்மளுக்கு ரிட்டர்ன் விட்டாயன்னு உங்களை தான் நான் சொல்லி வீடியோலயே போட்டிருந்தேன். சரிங்களேன் பேசின வாய்க்கு எல்லாத்தையும் அசிங்கமா இருக்குமே ப்ரோ. இந்த மொட்டை பண்டல இதெல்லாம் ஒரு காஸ்டியூம் சொல்லி நீங்க தான் எடுத்தீங்க நான் எடுக்கல. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன ப்ரோ இது எடுக்க மாட்டேனா ப்ரோ. பிஎஸ் ப்ரோ 2 பண்டில் காமிச்சு ஜெயிச்சலன்னு பாக்குறேன். ஓபன் பண்ணணுமான்னு பாக்குறேன். இப்படி ப்ரோ இந்த காஸ்டியூம் எடுக்கலனா. ஆமா ப்ரோ பிஎஸ் ப்ரோ முடி பண்டல் இல்ல ப்ரோ. ஏமாத்தலான்னு பாக்குறியா. இருங்களே ஒரே நிமிஷம். ராஜா பண்டல் வச்சுக்கிறியா. ஆஹா ஒரு நிமிஷம் இருங்க. மொட்டை பண்டல் இல்ல ப்ரோ. சத்தியமா மொட்டை பண்டல் இல்ல ப்ரோ. இல்ல பிஎஸ் ப்ரோ இல்ல ஒத்துக்கிறேன். அப்ப நான் ஜெயிச்சிட்டனா. 9க்கு 2 9க்கு 4. என்னடா சொல்ற மொட்டை பண்டல் இல்லையா. இல்ல எடுக்கல. இது ஒரு காஸ்டியூம் எடுப்பாளா ப்ரோ. நீங்க தான் ப்ரோ எடுத்திருக்கீங்க. நீதான் இப்ப 1 சான்ஸ். இந்த காஸ்டியூம் பார்த்தா ஆட வருமா ஃபர்ஸ்ட் கேம் பிளே வருமா நம்மளுக்கு. சும்மானாச்சும் காமிச்ச ஒரு பண்டலா பாட்டு ஜெயிச்சு விட்டா. ஓகே அதுக்கு 3 இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான். அடுத்த பண்டல் ஓபன் பண்ணி முடிச்சு விட்டுற வேண்டியதான் சோழிய. ஒரே நிமிஷம் இருங்களேன்.
இதுதான் கரீனா. இந்த இந்த காஸ்டியூம் வந்து கரீனா குடுத்தா ஒண்ணு. அத கழுவி கழுவி போட்டிருந்தேன். அதனால நீங்களும் எடுத்திருப்பீங்க. ஓகே பிவிஎஸ் ப்ரோ லெட்ஸ் கோ. எடுங்க. பனி பண்டல் இல்ல பொழுதுடா. கன்ஃபார்ம் இதோட டாப் தான் எல்லாரும் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு வேற டாப் வேற இருக்கா? நான் இது எடுக்கவே இல்ல. ஆ, இது எதுல தலையில இருக்கா? எதுல இருக்கு? இது தலையில இருக்கு, சிக்ஸ் பேக்ஸ்ல இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. இது அனிமி பண்டல்ல விட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரீ ஃபயர்ல அனிமி பண்டல் விட்டது இது அடுத்து இன்னும் இதோட சேர்ந்து 2 பண்டல் வரும். அதுதான் நீங்க எல்லாரும் எடுத்திருப்பீங்க. நான் இதே எடுக்கல. நான் இந்த ஈவென்ட் எடுக்கல. இந்த ஈவெண்ட் எடுக்கலையா? ரொம்ப தேங்க்யூ. 5க்கு 8. ஏய் 4 ஒண்ணு வரல. நான் நீ அதுக்குள்ள நஞ்சுகின்ற. ப்ரோ 4 வரலையோ? ஆமா ப்ரோ. அப்ப 4ன்னு சொல்லும்போது மண்டையா இருந்தீங்க. நான் அதனாலதான் சும்மா 4ன்னு சொன்னேன். 4க்கு 9க்கு 4. 9க்கு 4. இப்ப நீங்க காமிங்க. இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் ஒரு. இருக்காது. நான் தான் சொல்றேன்ல இருக்காது ப்ரோ. நீ எடுத்துக்க எப்படி மாட்டீங்க. சொல்லலாம் அதெல்லாம்? அது ஏன் சொல்றேன்னா இது வந்து 3வது காஸ்டியூம். இது 3வது சாய்ஸா தான் வைப்பாங்க. மோஸ்டா எடுக்க மாட்டாங்க. நீயே சொல்ற. நான் தான்டா சொல்லணும். நீங்க சொல்லணும்னா நான் உங்க கலெக்ஷன் பார்த்திருக்கேன். அதனால நான் சொல்லுவேன். அனிமி பண்டலா? ஆமா அனிமி பண்டல். ஏமாத்துறாதே. என்கிட்ட இருக்குடா. ப்ரோ யாருக்கிட்ட? 3 தான்டா. நீ கடைசி வரைக்கும் 3லயே தான்டா இருப்ப. வாங்க நீங்க எப்படி 10 பண்ணிட்டு பார்க்கலாம். இப்ப நீங்க காமிங்க. ஏமாத்து நான் காட்டுறேன்டா. 5 பாயிண்ட் வச்சிருக்கணுமா பேசாம? ஆமா 5லயே ஜெயிச்சிருக்கலாம் அழகா. நான் ஜெயிச்சிருப்பேன் போறானே. ப்ரோ ஆமால அதுலயும் நீங்க நான் 10 இருக்கட்டும். சீக்கிரம் ப்ரோ சீக்கிரம். டப்புனு ப்ரோ உங்களுக்கு பையன் இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன் ப்ரோ டக்குனே காமிக்க மாட்டீங்க? புஷ்பானா பயம் நினைச்சியா? பயரடா. நீ கூட 2 பேர் இருந்தா அசால்ட்டா உங்களை தோக்கடிச்சிருக்கலாம் ப்ரோ. எப்படி சொல்ற? அவங்க காட்டி கொடுத்துருவாங்களா? ஆமா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லியாச்சும் கொடுத்துருவாங்க. முன்னாடி அப்படிதான் ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பேன். மணிஸ்ட் பண்டல் வச்சிருக்கியா? ஆஹா அது போட்டா தயவு செஞ்சு. மணி ஹெஸ்ட் தானே ப்ரோ? அதை தவிர எது வேணாச்சும் போடுங்க. அதை போட்டுறாதீங்க. ஏன்னா பயங்கரமா அடி விழுவும் உங்களுக்கு. நான் வந்து இந்த ராஜா பண்டல் போடலான்னு இருக்கேன். இதெல்லாம் ஓபன் பண்ணோம். என்ன பண்றேன் இருக்கிறதே போட்டு ஜெயிப்போம். ஓ வேலட்ல இருந்து ஓபன் பண்ணி தான் நீ ஜெயிக்கணும்னா ஜெயிச்சுக்கோங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல ப்ரோ. அதான் ஒரு அப்படி ஜெயிக்கணுமா அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஒரு இது இருக்கு. சரி பரவாயில்ல விடுங்க. பயப்படுறீங்கன்னா அந்த மாதிரி ஓபன் பண்ணி ஜெயிக்கலாம். இதா ப்ரோ? இல்லடா இருடா. இதான் ஆல்ரெடி காமிச்ச மேடா. அதானே பார்த்தேன். இது காமிக்கல. இதுக்கு பிளரான மாதிரி ஒண்ணு இருக்கும். வேற எல்லா படலையும் பாத்துடுறான். ஆட்டோமேட்டிக்கா அதுல காமிக்கிது ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ நீங்க என்ன போட்டாலுமே. ப்ரோ என்ன ப்ரோ என்கிட்ட 642 காஸ்டியூம் இருக்கு. அதுல எப்படி எல்லாமே உங்ககிட்ட இருக்குதான் எனக்கு புரியல. அட்லீஸ்ட் ஒன்னு ஆமால 4 இல்ல 4 காஸ்டியூம் இல்லையா? இன்னொரு காஸ்டியூம் போட்டா தோத்துருவிய. இது இருக்காதுன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. என்ன பண்டல தெரியல. இந்தா காட்டுறேன். லாஸ்டா உன்னை போட்டு ஜெயிச்சிடறேன்டா. இந்தடா வச்சுக்கடா. ஜெயிச்சிட்டீங்களா? வச்சுக்கடா. நீ ஏன் ஜெயிடா ஜாலியா. ஐயோ என்னடா இது பப்பரப்பான்னு இருக்குன்னு பாக்குறியா? பீஸ் ப்ரோ. ஐயோ வச்சுக்கிறேன். எப்படி? இப்ப நான் காமிக்கிறேன். பீஸ் ப்ரோ இருங்க. இப்பதான் ப்ரோ போட்டேன். ஐயோ போயிருச்சு. நல்ல கஷ்டமா எடுத்தேன் ப்ரோ. என்கிட்ட இருக்கு. இரு நானே போட்டு காமிக்கிறேன். அதெல்லாம் இல்ல ப்ரோ. அது இல்ல. நான் இருங்க. நான் எதையாச்சும் போடுவேன். நீங்க எப்படி சொல்லலாம்? நீ தானே இப்ப சொன்ன. இப்பதான் போட்டேன்னு. நான் வேற ஏதாவது சொன்னேன். இருங்களேன் ஒரு நிமிஷம். லாஸ்டா உனக்கு ஒரே பண்டல் செக் வச்சிருக்கேன். இதுதான் உனக்கு லாஸ்ட். என்னங்க இது இப்ப நான் என்னோட டர்ன் ப்ரோ. நான் காமிக்கிறேன். இதை போடுங்க. கந்தசாமி பண்டல். இது இதுல இருக்கு. இது கந்தசாமி பண்டல் நீங்க எடுக்கல. சட்டையில இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா முடியில இருக்கு. கண்ணுல இருக்கு கண்ணாடி. கண்ணுல இருக்க கண்ணாடினா அது என்கிட்ட இருக்குன்னு அர்த்தம்டா. இருக்காது ப்ரோ. கந்தசாமி பண்டல் நான் கலாச்சி போட்டிருப்பேன். இருக்காது. நான் தான் சொல்றேன் இல்ல. வேற ஏதாவது காஸ்டியூம் போட்டு நின்றுகிட்டு இருக்கீங்க. இத வந்து 400 வருஷம் கலாச்சி ரூல் பேக்கேஜ்ல போட்டோம். 2 மாசத்துக்கு முன்னாடி வந்த பண்டல் இது. அது எப்படி என்கிட்ட இல்லாம இருக்கும்? நீங்க டாப் பண்ணிருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க ஹாஸ்பிட்டல் ஒர்க்ல இருந்தீங்க. நான் சென்னையில இருக்கும்போது எடுத்தது. என்னடா சொல்ற? ஆமா ப்ரோ. நான் சென்னையில இருக்கும்போது வாய்ஸ் கொடுத்து எடுத்த வீடியோ தான். இதை நான் கலாச்சி போட்டிருப்பேன் ரூல் பேக்கேஜ்ல. கண்ணாடி எப்படி இருக்கு பாப்போம். இருக்காது. நீங்க எடுக்கல பீஸ் ப்ரோ. எனக்கு தெரியாதா ப்ரோ?
நீ ஏமாத்தோடா திருட்டு நாய்டா நீ. இல்ல நிஜமா ஏமாத்தல. இந்த காஸ்டியூம் நான் சென்னையில இருக்கும்போது, அதுவும் உங்க வீட்ல இருக்கும்போது எடுத்த காஸ்டியூம் இது. ஆனா உங்களுக்கு நான் எடுத்து வைக்கல. ஏன்னா ஃபியூச்சர்ல நான் உங்களுக்கு தோக்கடிப்பேன்ல, அதுக்காண்டி நான் எடுத்தது. அப்பா சும்மா என்னன்னா சொன்னேன் ப்ரோ. என்னன்னா ஒரு ஒரு பாயிண்ட் ஜெயிக்கிறதுக்கு என்னென்னலாம் சரி, சென்னைக்கு சரி போனா விடுங்க, என்னென்னலாம் பேசுறாங்க இவன். ஏடா விடுங்க, விடுங்க. நான் சும்மா சொல்லேன். ஏன்னா 1000 காஸ்டியூம் இருக்கு. அதுல எப்படி நீங்க தேடிக்கிட்டு டப்புன்னு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம் பார்த்தேன். நான் தான் அவ்வளவு சீக்கிரத்துல தோக்க மாட்டேன்னு உனக்கே தெரியும். சரி இப்ப நீங்க போடுங்க, நீங்க போடுங்க. கடைசி இந்தாங்க வரைக்கும் மட்டும் ஒரு கதை அடிச்சு விட்டேன். போராடி ஜெயிக்கிறோம்டா இந்த பிஎஸ் பண்டல் இது. எதுவா ப்ரோ? என்ன பண்டல்னு தெரியல இதெல்லாம். நானும் பார்த்தேன். போட்டுறாதீங்க. பேடி உங்க இந்த பண்டல் ஜெயிச்சுடா, முடிஞ்ச ஜெயிச்சுக்கடா. இந்த பண்டலு, இந்த பச்சை கலர் சட்டை. இது இருக்குன்னு ப்ரோ. நினைக்கிறேன். ஆமா இருக்கு ப்ரோ. ஏன்னா ட்ரௌசர் கியூசர் எல்லாம் போட்டுக்குது, அழகா இருக்குது பாக்க. டவுசர்ல அந்த சட்டை போட்டுதான் நான் பிசி வாங்கி யூஎம்பில ஆட ஆரம்பிக்கும் போது இந்த சட்டை தான் போட்டு ஆடினேன். அதான் அப்பதான் வந்து தெரிஞ்சுதான். UMP சரி pure red ஆடுவேன். ஹரிஸ்கார் ஒரு தப்புன்னு ஜெயிச்சிருந்தா என்ன பண்றது? இப்ப நான் காமிக்கணுமோ? போன மேட்ச் போன பண்டலுக்கு என்னென்ன பேச்சு பேசுற என்னைய நம்ம வச்சியா இன்னும் நான் போயிட்டு தேடா விட்டேன்னா அழகா முடிச்சு விட்டு போயிருப்பியோடா டேய். ஒரே நிமிஷம். நான் இதா இல்ல ப்ரோ, அத நான் சும்மா எக்கேட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு காமிக்கன்னு எனக்கு தெரியும். இப்படிதான் போட்டு சைலண்டா இருப்பேன். என்ன ரியாக்ஷன் ஏதாச்சும் வருதா அப்படின்னு பாப்பேன். பீஸ் ப்ரோ. ஒரு நிமிஷம். ப்ரோ என்ன ப்ரோ? சட்டை எப்படி? ஒரே நிமிஷம் இருங்களேன். பீஸ் ப்ரோ இதோட முடிச்சுக்கலாம் ப்ரோ. அவ்வளவுதான் முடிச்சிட்டேன். உங்களை முடிச்சிட்டேன். அந்த சட்டை மட்டும் போடுங்க. ஏன்னா அது ஃபுல்லா எக்யூப்ட் ஆக மாட்டேது. என்னன்னு தெரியல. எந்த சட்டை? இந்த சட்டை மட்டும் தான் இருக்கு. சட்டை மட்டும். ஒரு நிமிஷம்டா. இந்த சட்டை எல்லாம் கிடையாது. இதுக்கு உங்ககிட்ட கிடையாதா? ஃபுல் செட் இருக்கணும் தம்பி. இதெல்லாம் போடக்கூடாது. ஃபுல் செட் கிடையாது. இதை விட்டதே பாதி செட்டு தான். அதை எப்படி விடுவாங்க? ஆமா ப்ரோ நிஜமா. நீங்க இப்ப எங்க வேணாச்சும் போய் கேட்டுக்கோங்க. உங்க சப்ஸ்கிரைபர்ட்ட கேட்டுக்கோங்க. யார்ட்ட வேணா கேட்டுக்கோங்க. இது வந்து ஃபுல் செட்லாம் விடல. சட்டை சட்டை சட்டை. ஆமா நான் வச்சுக்கிற பண்டல் வச்சுக்கிறேன் பாரு அப்படியே. எந்த பண்டல் இப்ப வச்சிருக்கீங்களே? இதை நான் போட போறேன். இதை போட புரியல. நக்கலா வேற சொல்றீங்களா? சரி அப்ப இது தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறீங்களா? என்ன நீ சட்டை போட்டு எல்லாம் காமிக்க கூடாது தம்பி. ப்ரோ சத்தியமா சட்டை மட்டும் தான் ப்ரோ விட்டாங்க. நான் தான் சத்தியம் பண்ணி சொல்றேன்ல. என்னை நம்புங்க. போனாட்ட நான் உங்க வம்பளுத்தேன். ஓகே போய் சொல்ல வச்சேன். இதை என்ன நம்புங்க. இது என்ன சட்டைன்னே தெரியல. பெயர் என்ன போட்டுக்குது? பேரா இருங்களேன். ஜீவம்பான் போட்டிருக்கு. ஜீவம்பான் போட்டுக்குதா? இல்ல இல்ல ஆஸ்ட்ரால் ஸ்டாம் ஹாக்குன்னு போட்டிருக்கு. கலர் சட்டைனே தெரியல இது. எதுக்கு நீ சட்டை எல்லாம் போடுற? அப்புறம் நானும் ஒரு சட்டை எடுத்து போட்டு காமிப்பேன் அப்புறம். ப்ரோ இது சட்டை அப்புறம் விட்டுருக்கான் பேஸ் ப்ரோ. ப்ரோ உனக்கு 5 கோவம் ஒத்துக்கிட்டு போயிருக்க. சத்தியமா இந்த சட்டை போட்டு காமிக்க கூடாது. ராணுவ பண்டல் தான் சேலஞ்ச் பண்றோம். பண்டல் தான் நீ காட்டணும். இது ஒரு சட்டை தான் ப்ரோ இருக்கு. ப்ளீஸ் ப்ரோ புரிஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ. 3 தான் 5 எல்லாம் கிடையாது தம்பி. ப்ரோ என்ன 3? எப்பயோ 4 வந்துட்டேனா? ப்ளீஸ் ப்ரோ போன ரவுண்ட் தான் நான் உங்களே ஜெயிச்சேன். போன ரவுண்ட் நல்லா யோசிச்சு பாருங்க. போன ரவுண்ட்லாம் ஜெயிக்கவே இல்லையே. எந்த பண்டல் ஜெயிச்ச சொல்லு. கடைசி நீ தெரியல எனக்கு. ஆனா ப்ரோ ஆனா சத்தியம் 4க்கு 9 தான் ப்ரோ போகுது ப்ரோ. என்ன ப்ரோ இது? சரி இந்த சட்டை மட்டும் இருக்கான்னு பாருங்க. ஒரே வட்டை இல்ல கரெக்டா? அதான் தெரியலடா அது என்ன சட்டைன்னு. அதுதான் ப்ரோ ஆஸ்ட்ரால் ஸ்டாம் ஹாக்குன்னு போட்டிருக்கு. இருக்காது சட்டை. சட்டையில தான் இருக்கும். இருக்கா இருக்கா? அதான் ப்ரோ ப்ரோ இங்க பாருங்க. அதுல போட்டிருக்கு. லைவ் போட்டோ வச்சு காமிக்க ப்ரோ. ஒத்துக்கோங்களே ப்ரோ. ஏன் ப்ரோ ஒத்துக்கிற மனசு கூட உங்களுக்கு வர மாட்டேங்குது ப்ரோ. இந்த காசு இருக்காது ப்ரோ உங்ககிட்ட. என்ன
நான் தான் சொல்றேன்ல இருக்காது ப்ரோ. இதெல்லாம் விளையாண்டு எடுத்த சட்டை ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ. இது விளையாண்டு எடுத்த சட்டை. நிஜமா விளையாண்டு எடுத்த சட்டை. இருக்காது. சட்டெல்லாம் எடுக்கக்கூடாதுடா நீ. பண்டில் தான் எடுக்கணும். பண்டலே இல்ல ப்ரோ என்ட்ட. எல்லா பண்டலும் நீங்க வச்சிருக்கீங்க. இந்த ஒரே ஒரு சட்டை மட்டும் தான் பண்டலோட மிக்ஸ் ஆயிருக்கு. அப்படிலாம் கிடையாது. இப்ப நான் வந்து சட்டை பண்டல் தான் போடணும் கரெக்ட்டா? ஓகே. இது ஓசில குடுத்த மாரி இருக்கு. ஒரே நிமிஷம். இத போடுங்க ப்ரோ. இதுடா. இந்த காசு. இதெல்லாம் இருக்குடா. இப்ப வந்த லவர்ஸ் டேக்கு வந்ததுடா. அப்ப வேணாம். லவ்வர்ஸ் டே. ரிவால்ஸ் தான் எடுத்திருப்பாரு. நான் தெரியாம போட்டேன். மாட்டிக்கினேன் அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. இத போடுங்க. இருக்கு. ப்ரோ சரி ப்ரோ. எப்ப இருந்தாலுமே இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். ஈக்குவல் தான். ஓகேவா? இப்ப நீங்க காமிங்க. நீங்க எப்படி வின் பண்றீங்கன்னு பார்க்கலாம் அன்னைக்கு. வீடியோ 50 நிமிஷம் போனாலும் பரவாயில்ல. இத காட்டு. அவ்வளவுதான். என்ன ப்ரோ இது? தோழி முடிஞ்சுச்சு. ஒரு நிமிஷம் இருங்களேன். மீன் காஸ்டியூமா அது? வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது கைஸ். இருங்க. ப்ரோ இதெல்லாம் எப்ப ப்ரோ வந்துச்சு? நீயே வாயால சொல்லிடு. பிஎஸ் கேமிங் தான் தமிழ்நாட்டு ரிச்செஸ்ட் கலெக்ஷன் ஐடி அப்படின்னு சொல்லி. இருங்க ப்ரோ. இருங்க. இல்லாட்டி நான் சொல்றேன் ப்ரோ. ஓகே ப்ரோ? ப்ரோ அது எப்படி நீங்க ரிச்செஸ்ட் கலெக்ஷனா வருவீங்க? என்கிட்ட தான் 4 இருக்கே உங்ககிட்ட இல்லாதது. எப்படி சொல்ற? எப்படின்னா தோக்கடிச்சு தான் சொல்றேன். ஜோக்கர் காஸ்டியூம் உங்ககிட்ட கடைசி இது கிடையாது. அதுல ஏதாவது ஒரு இது இருந்தா போதும்டா. நீ ஜெயிச்சதெல்லாம் என்கிட்ட கடைசி காஸ்டியூம் தான் ஜெயிச்சா. அவ்வளவுதான் இல்லையா? இருங்க ப்ரோ. என்னடா ஒரு 600 இது டப்புன்னு தேட முடியலடா. ப்ளீஸ் ப்ரோ. சரி நான் வந்து தோத்துட்டேன். ஒத்துக்கிறேன். இந்த ப்ளூ கலர் காஸ்டியூம் மட்டும் போட்டு சொல்லிராத. ஆல்ரெடி இப்போ ரிட்டர்ன் விடுறதுல அப்ப வாங்கி வச்சிட்டேன் நான் எல்லாத்தையும். வாங்கி வச்சிடலாம். ஓகே. ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. வந்ததுக்கு ஓகேவா? போயிட்டு வரவா? இப்பதான் திருப்பி ரிட்டர்ன் விட்டாங்க. நீ வாங்கினப்ப இல்ல. தெரியும். ஆமா ரிட்டர்ன் விட்டாங்க. வாங்கி கொடுத்தேன்டா டேய். ப்ரோ அது 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வாங்கி கொடுத்தீங்க. ஆனா உங்ககிட்ட இல்ல. நான் அந்த ஒரு மைண்ட் செட்லயே இருந்தேன். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்ததை நான் மறந்துட்டேன். ரிட்டர்ன் தான் திருப்பி விட்டாங்களே. மொத்தத்தையும் அள்ளி போட்டு வாங்கிட்டு வந்துட்டோமே. அதான் ரிட்டர்ன் விட்டாங்க. அது நான் கூட வீடியோ போட்டதா அதை மறந்துட்டேன் நான். ஓகே. சரி ப்ரோ. இதோட பாத்தீங்கன்னா முடிச்சுக்கலாம். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து வேற ஒரு அக்கௌண்ட் வேற ஆளை கூட்டி வரேன். முடிஞ்சா ஜெயிச்சு காமிங்க.